பேக் வச்சுதான் நம்ம ஃப்ரண்ட் எடுக்க போறோம். ஜஸ்ட் அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் இருக்கு. ஓகேவா? சோ இந்த அளவுக்கு தான் நமக்கு கிளாத் தேவைப்படுது. அதனால இங்க கரெக்டா ஒரு கோடு போட்டுக்கிறேன். இந்த ஸ்கேல் வச்சு இதையும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். கரெக்டா போடுங்க. எக்ஸ்ட்ரா தான் போட்டுறாதீங்க. நான் இப்போ தள்ளி போட்டுட்டு சரி பண்ணிக்கிறேன். இப்படிதான் இருக்கும் நமக்கு. ஓகேவா? இப்ப இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் எடுக்க போறோம். அதே மாதிரி ஃப்ரண்டோடைய உயரம் எவ்வளோன்றது நம்ம எடுக்க போறோம். சோ ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து எனக்கு 7 வருது. ஃப்ரண்ட் நெக்கு 7. ஸோ அந்த 7 இன்ச்சை வந்து நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு கிடைக்குது. ஓகேவா? அப்ப நான் வந்துட்டு கோடை இன்னும் கூட கீழே இறக்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி 7 இன்ச் வருது. இதுவுமே வந்துட்டு நம்ம இப்படி நீட்டா போட்டுக்கலாம். இது எங்க ஜாயின் ஆகுது பார்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கரெக்டா இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்ப டவுட்டா இருக்குன்னா இந்த டேப் வச்சு பாருங்க. 2.25 இன்ச்சு எனக்கு கரெக்டா இருக்குது. ஸோ இதுக்குமே வந்துட்டு நம்ம ரவுண்ட் நெக்கு நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? இந்த மாதிரி ரவுண்ட் நெக் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்டோடைய ஃபுல் உயரம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இவங்களுக்கு நான் 13.25 எடுத்திருக்கேன். 13.25 கரெக்டா வந்து இங்க வைக்கிறேன். 13.25 இங்க நான் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கு நேரா வந்துட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். போட்டுட்டு இங்க என்ன நம்ம வச்சிருக்கோம் நெக் உயரம் 2.25னா அதே 2.25 வந்து நம்ம இங்க வைக்கணும். ஓகேவா? வச்சுட்டு டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு நம்ம பிடிச்சிக்கணும். இந்த டாட் வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 1.5 வரைக்கும் நம்ம பிடிக்கலாம். அது அவங்களுடைய செஸ்ட் அளவு பொறுத்துதான் அது வேரியேஷன் ஆகும். சோ இப்ப நான் எடுத்திருக்கிற அளவு பாத்தீங்கன்னா இவங்களுடைய செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு இன்ச்சு நான் வந்து வச்சிருக்கேன். ஓகேவா? இங்க மேல வந்து அஸ் யூஷுவல் 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2.25 எடுத்துக்கோ நெக் ரவுண்ட் எவ்வளவோ அதை வச்சிருக்கோம். அப்புறம் ஒரு இன்ச்சு வந்து டாட்டுக்காக நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டோம். இங்க என்ன வச்சோமோ அதையே தான் வந்துட்டு ஷேப் எடுக்கிறதுக்காக இங்கேயும் நம்ம வைக்க போறோம். இங்கேயும் 1 இன்ச்சு வைக்க போறோம். இந்த சைடுலயுமே வந்து 1 இன்ச்சு வைக்க போறோம். நம்ம என்ன பண்ண போறோம்? இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல ஒரு கோடு இருக்கு இல்லையா? அந்த கோடுக்கும் இந்த கோடுக்கும் ஜாயினிங் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கோடுக்கும் இந்த கோடுக்கும் ஜாயினிங் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் கோடுக்கும் இங்க நம்ம மார்க் பண்ண அளவு வரைக்கும் இப்படி ஜாயினிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்துட்டு ஒரு ஷேப் மாதிரி கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வி ஷேப் மாதிரி கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா டாட் பிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் அது. ஸோ இந்த ஷேப் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதுல நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா? சோ இதை வந்துட்டு லைட்டா நம்ம உள்வாங்கி வெட்டணும். ஓகேவா? இது வரைக்கும் வரும். இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் டிஃபரெண்ட் இருக்கும் இல்லையா? சோ அந்த இடத்துக்கு நம்ம இப்படி மார்க்கிங் சொல்லணும். பாருங்க இப்படி வருது. வந்ததும் இப்படியே கொண்டு வந்துட்டு இப்படியே கொண்டு வந்து இந்த மிடில்ல வந்து இப்படி ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம 1/2 இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கணும். உங்களுக்கு இது கரெக்டா வரல தெரியல அப்படின்னா நீங்க கோடு போட்டுக்கோங்க. இது கோடு போட்டுட்டு இந்த பாக்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் ஆக்கிக்கோங்க. சோ இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஆக்கிட்டு இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணிட்டு இந்த டிராயிங்கை வந்து இப்படி கரெக்டா கொண்டு வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்ப இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டா அந்த ஷேப் போட்டாலும் வி ஷேப் அந்த வி ஷேப்லயே வச்சு எடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும்.